வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 1:7 சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சற்று தியானிப்பதும் அஜெபத்தோடு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதிலே ஒன்று யோவானால் தன்னுடைய முதல் நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கும் கல்வாரியிலே சிந்தப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. நம்முடைய சகல பாவங்களையும் அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவோ சௌகாரங்கள் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆனால் அவருடைய கரைப்பட்ட ஆத்துமாவை, பாவம் நிறைந்த ஆத்துமாவை கழுவி சுத்திகரித்துக் கொள்வதற்கு உலகத்திலே அதிக சௌகாரங்கள் இல்லை. எந்த ஒரு நறுமண பொருட்களும் இல்லை. ஒரே ஒரு இடம், கொல்கதா மலை. கல்வாரிக்கு முன்பாக அவன் வந்து அவன் கால விழுந்து அங்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நோக்கி பார்ப்பானேயானால் அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, அவன் ரட்சிக்கப்படுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரனை, சகோதரியை, வெளிச்சத்தின் பிள்ளைகளை, நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை புது மனுஷனாய் மாற்றுகிறது. அவருடைய இரத்தம் நம்மை அவருடைய மகன், மகள் என்ற ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. இந்த உலகத்திலே கரைப்பட்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய வஸ்திரங்களை அவருடைய கல்வாரின் இரத்தம் கழுவி வெண்மையான வஸ்திரங்களால், அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் ஒரு அலங்காரமாய், பூரணமாய், மகிமையாய் மாறுபடிக்கு கல்வாரின் இரத்தம் நம்மை விழுவதாக. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை சற்று தியானிங்கள். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை, சில பாவங்களை என்று வேதம் சொல்லவில்லை. ஒரு துளி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருக்கும் நாம் புது சிருஷ்டியாய் உருவாக்கப்படுகிறோம். அவரை போல நாம் மாறும்படிக்கு ஒரு புது மனிதனாய் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். யோவான் தன்னுடைய நல்ல அனுபவத்தை தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் கொண்டு வருகிற ஆசீர்வாதமாகிய இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், செவியுங்கள். ஆண்டவரே, உடைய இரத்தம் ஒரு விசை என்னை கழுவட்டும், ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாம் இன்னும் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கல்வாரின் இரத்தம் விளக்கி சுத்திகரி, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Amen.